ராசிபுரம் திருவள்ளுவர் அரசு கல்லூரி வளாகத்தில் மினி டைடல் பார்க் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு திமுக எம்பி ராஜேஷ்குமார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜேடர்பாளையத்தில் பேசிய அவர் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அதிமுகவினர் எதிர்ப்பதாக கூறினார். இந்த தங்கமணி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய குமாரபாளைய தொகுதியில மட்டும்தான் இன்றைக்கு கிட்னி திருட்டு அதிகமாக நடைபெற்றதுன்னு செய்தித்தாள்ல பார்க்கிறோம். அதுக்கு காரணம் வறுமை. இதை கட்டுப்படுத்த தங்கமணி என்ன செஞ்சாரு? இன்னைக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு என்ன செய்யறாரு? டைட்டில் பார்க் ராசிபுரத்துக்கு கொண்டு வந்தோம், போராட்டம் நடத்துறாரு. அசிங்கமா இல்ல? ஒரு மக்களுக்கு ஆதரவு திட்டங்களை கொண்டு வர ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியரா எங்கெங்க போறாங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேலைக்கு எங்கெங்க போறாங்க? பெங்களூருக்கு போறாங்க, மெட்ராஸுக்கு போறாங்க. பாவம் ஏழை எளிய மக்கள்லாம் வெளியில போறாங்க. அவங்களுக்கு இங்க ஒரு வேலை வாய்ப்பு என்று சொன்னால் அதை நீ தடுக்கிறிய. இந்த சரோஜாவும் இவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு ஏன் இந்த சரோஜா நீ என்ன கேட்டா என்ன இன்னும் கீழே போ, நீ அமைச்சரா இருக்கிறப்ப வேலை வாங்கி தரேன்னு போட்ட கேஸ் எல்லாம் கூட இந்த நிலுவையில் தான் இருக்குது. அந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க? டைட்டில் பார்க் ஏழை எளிய மக்கள் வேலைக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல?